வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஓஎம்சிஎல் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓஎம்சிஎல்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலு, டிப்ளமோ படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க, நர்சிங் படித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்த எனி டிகிரி கேண்டிடேட்ஸு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. வெளிநாட்டில் ஜாப் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூ நடைபெறும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வீடியோ கால் இன்டர்வியூ நடைபெறும். அது மூலமாக வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, அங்கேயே ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் கொடுத்து வந்துட்டு ஜாப்க்கு வெளிநாட்டில் வந்து ஓவர்சீஸில் வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுதான் அந்த ஓஎம்சிஎல் வந்து இருக்குது. அது வந்து கடந்த ஆட்சியில் கம்பேர் பண்ணும்போது, அதுக்கு முன்னே இருந்த ஆட்சி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து வேலைவாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. அதாவது ஓஎம்சிஎல்ல வர்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் அதெல்லாமே வந்து குறைவாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தணும். ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல கிடைக்கிற ப்ரொஃபஷனல் வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் வேலைவாய்ப்புக்காக வெயிட் இருப்பாங்க. இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, டாக்டர் ப்ரொஃபஷனு, மற்ற எல்லா ப்ரொஃபஷனுக்கும் வந்து வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது வந்து உறுதி செய்யணும். அதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அதிகரிக்கணும் ஓஎம்சிஎல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ ஓஎம்சிஎல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்துட்டு ஆன்லைன்லேயே கொண்டு வந்தாங்க. ஆன்லைன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு ஓஎம்சிஎல் ஆப் கிடைக்குது. அதிலே வந்து மினிமம் அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபயர் ஸ்டேஷனில் காப்பாற்றுனா சேஃப்டி இன்ஜினியரு, அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து அதிலே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் படித்தவங்கலேருந்து, டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்கலேருந்து எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நர்சிங் படிக்கிறவங்களுக்கு அதிகமாக வேலைவாய்ப்பு கிடைக்குது, டாக்டர்ஸ்க்கெலாம் கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் யுஏஇ, யுஎஸ்ஏ, யூகே எல்லா கண்ட்ரீஸில் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறத வந்து அதில் உறுதி செய்யணும். வேலைவாய்ப்பு கிடைக்கிறத வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்துட்டு ஏதாவது அசம்பாவிதம், போர் ஏற்படும் போது வந்துட்டு அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஓஎம்சிஎல் மூலமாக வேலைவாய்ப்பு போகிறவங்க வந்து ஓவர்சீஸ் மினிஸ்டர் மூலமாக வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கும் வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஓஎம்சிஎல் மூலமாக போகிறவங்களுக்கு அதை வந்து முக்கிய கோரிக்கை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக வீடியோ போட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியும் கவனித்து அரசுக்கு பரிசீலனை பண்ணோம். ஆளுங்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொன்ன கோரிக்கைகளை வந்து பரிசீலனை செஞ்சால் நிறைய பேருக்கு வந்து ஹைக் சேலரியில், அதாவது உயர் வருமானத்தில் வந்து வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக இந்தியா போயிட்டு வர்றதுக்கான செலவுகள் எல்லாமே வந்து கம்பெனியை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு இதுக்கு மத்திய அரசு, மாநில அரசுகள் சேர்ந்து வெளிநாட்டு கம்பெனி கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணி கூட, எம்ஓயுனா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, அதை சைன் பண்ணி வந்து வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் ஓஎம்சிஎல்னு சொல்லி கேட்டு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். தொடர்ந்து